இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.5 ல இருந்து क्वेश्चन நம்பர் 17 பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேட் இங்க ரெண்டு டேர்ம் மல்டிபிள்ல இருக்கு. in 3 ways mentioned below. இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் by using product rule. ரெண்டாவது மெத்தட் வந்து by expanding the product to obtain the single polynomial. அதுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இன்னொன்னு அந்த logarithmic யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இது மூணுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வருதா அப்படினு செக் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ண போறோம். So, மூணு மெத்தட்ல முதல் மெத்தட் அவங்க ப்ராடக்ட் ரூல் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ரூல்னா இப்போ யூவின்னு ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்ததுன்னா அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இதானே நம்ம ரூல். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்மை யூன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 8 அப்படின்ட்டு பின்றது வந்து நம்மளோட ரெண்டாவது டேர்ம் எக்ஸ் கியூப் பிளஸ் 7x பிளஸ் 9 அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். இவங்களை வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ யூ டேஷ்க்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 5 into 1, 8 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். ஸோ பேசிக் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n இருந்துச்சுன்னா நம்ம அதை n into x பவர் n மைனஸ் 1 எழுதுவோம் இல்லையா? அதுல தான் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 2x ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். 7 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 தான். எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்ணாலும் ஆன்சர் 0 தான். இப்போ 9 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வந்துடும். இது வந்து நம்மளோட வி டேஷ். நம்மளோட ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூ கேட்டாங்கல்ல. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் ரூல் படி டிஃபரன்ஷியேஷனுக்கு யூ டேஷையும் வியையும் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் யூவையும் வி டேஷையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட யூ டேஷ், இதுதான் நம்மளோட வி. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். யூ டேஷ்க்கு வந்து 2x மைனஸ் 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. வி வந்து இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் 7x பிளஸ் 9 இதான் நம்மளோட வி. பிளஸ் யூன்றது நம்மளோட கொஸ்டின்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 8 அப்படின்ற கொஸ்டின். பி டேஷ் வந்து இங்க இருக்கு பாருங்க. 3x ஸ்கொயர்ட் பிளஸ் 7 அப்படின்ற டேர்ம் 0 நம்ம விட்டுறலாம். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். முதல்ல இந்த 2xன்ற டேர்ம் இங்க மல்டிபிள் பண்றோம். 2xும் எக்ஸ் கியூபும் மல்டிபிள் பண்ணும்போது 2x டு த பவர் 4 வரும். 2xும் 7x மல்டிபிள் பண்ணா 14x ஸ்கொயர்ட். 2xும் 9உம் 18x. அடுத்து இந்த மைனஸ் 5 வச்சு மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 5ம் எக்ஸ் கியூபும் மைனஸ் 5 எக்ஸ் கியூப். மைனஸ் 5ம் பிளஸ் 7ம் மைனஸ் 35x. மைனஸ் 5ம் 9ம் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 45 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க வந்து 3x ஸ்கொயர்ட் இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது இப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணும்போது 3x டு த பவர் 4 வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த 7ஐ மல்டிபிள் பண்ணும்போது 7x ஸ்கொயர்ட். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இந்த 5x யூஸ் பண்ணி பண்ணோம். மைனஸ் 5xும் 3x ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 15x டு த பவர் 3ன்னு கிடைக்குது. அடுத்து மைனஸ் 5ம் 9ஐ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 35xன்னு வந்திருக்கும். அப்புறம் 8ஐ மல்டிபிள் பண்ணும்போது 8 3s are 24x ஸ்கொயர்டுன்ற டேர்ம். அப்புறம் 8ம் 7ம் மல்டிபிள் பண்ணும்போது 56 வந்திருக்கும். ஸோ எழுதியாச்சு எல்லா டேர்மையும். இப்போ பாருங்க, இங்க ஒரு x டு த பவர் 4 இருக்கு, இங்க ஒரு x டு த பவர் 4 இருக்கு. இங்க 2x பவர் 4 இங்க வந்து 3x பவர் 4 இருக்கு. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5x டு த பவர் 4 கிடைச்சிருக்கும். x டு த பவர் 3 பார்க்கும்போது இங்க ஒரு x டு த பவர் 3 இருக்கு, இங்க ஒரு x டு த பவர் 3 இருக்கு. இது மைனஸ் 5, இங்க வந்து மைனஸ் 15. ஆட் பண்ணும்போது மைனஸ் 20x கியூப் கிடைச்சிருக்கும். x ஸ்கொயர் டேர்ம்ஸ் பாருங்க, இங்க ஒரு 14x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 7x ஸ்கொயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு 24x ஸ்கொயர், இங்க ஒரு 7x ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 14ம் 7ஐயும் ஆட் பண்ணும்போது 21, 21 இந்த 24ம் சேரும்போது 45 கிடைக்குது. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 45x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க ஒரு x இருக்கு 18x, இங்க ஒரு மைனஸ் 35x இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 35x இருக்கு பாருங்க. ஸோ 3 எக்ஸ் டேர்ம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது மைனஸ் 52x கிடைக்குது. அப்புறம் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இங்க ஒரு மைனஸ் 45, இங்க ஒரு பிளஸ் 56 இருக்கு. ஸோ மைனஸும் பிளஸும் இருக்கும்போது மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ இங்க பிளஸ் 11 அப்படின்னு கிடைக்குது. ஸோ யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்குது நமக்கு. இப்போ மெத்தட் 2ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 8ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. இன்னொன்று வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 7x பிளஸ் 9 இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா by expanding the product, இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சிங்கிள் பாலினாமியலா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட ரெண்டாவது மெத்தட். இதை முதல்ல மல்டிபிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சு இவங்க 3 பேரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் கியூப் என்னது? எக்ஸ் டு த பவர் 5.
x squared into 7x மல்டிபிள் பண்ணா 7x to the power 3. x squared 9 9x squared மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து மைனஸ் 5x வச்சு உங்க மூணு பேரையும் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் 5x into x cube என்னது மைனஸ் 5x to the power 4. மைனஸ் 5ம் 9xம் மைனஸ் 35x squared கிடைக்குது. மைனஸ் 5xம் 9ம் மைனஸ் 45x. அடுத்து 8 வச்சு மல்டிபிள் பண்ணும். 8ம் x cube 8x cube வரும். அப்புறம் 8ம் 7ம் 56x கிடைக்கும். 8ம் 9ம் 72 எழுதியாச்சு. இப்போ x to the power 5 வந்து ஒரே ஒன்று தான் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். x to the power 4ம் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 5x to the power 4ன்னு. இப்போ x power 3 வந்து இங்க ஒரு x power 3 இருக்கு, இங்க ஒரு x power 3 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 15x to the power 3ன்னு கிடைச்சிருக்கும். x squared வந்து இங்க ஒரு x squared இருக்கு, இங்க ஒரு x squared இருக்கு பாருங்க. 9ம் மைனஸ் 35ம் இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 26x squaredனு கிடைச்சிருக்கும். x டேர்ம் பாருங்க, இங்க ஒரு 45x இருக்கு, இங்க ஒரு 56x இருக்கு. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் 11x அப்படின்னு கிடைச்சிருக்கும். எழுதியாச்சு. இப்போ நம்பர்னு பார்க்கும்போது இங்க வந்து 72 இருக்கு, 72 மட்டும் தான் இருக்கு, வேற நம்பர்ஸே இல்லை. ஸோ இங்க 72. ஸோ நம்ம வந்து ஒய்ன்ற பாலினாமியில சிங்கிள் பாலினாமியில கண்டுபிடிச்சோம். ரெண்டா இருந்துச்சு, மல்டிபிள் பண்ணி சிங்கிள் பாலினாமியில அப்டைன் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். இப்படி பண்ணும்போது ஒய் வந்து dy by dx அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்னன்னு டிஃபரன்ஷியேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தான். இப்போ எக்ஸ் பவர் 5னா 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1, அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். இந்த 5 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் அது அங்கே தான் இருக்கும். எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பிளஸ் 15 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 3 இந்த ரூல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 26 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x பிளஸ் 11 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. 72ன்றது தான் கான்ஸ்டன்ட், அது மட்டும் தான் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ 5x பவர் 4. 5 4s are என்னது 20x கியூப். இதை மல்டிபிள் பண்ணா 45x ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ணும்போது 52x பிளஸ் 11 அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட ரெண்டாவது மெத்தட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க dy by dx. மெத்தட் 1ல நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதே ஆன்சர் தான் இங்க ரீச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ மூணாவது டைப்ல அதே கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். பை லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு எடுத்துட்டு லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷனா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரெண்டு பக்கம் முதல்ல லாக் எடுத்துக்கலாம். லாக் ஆன் போத் சைட். அப்போ இந்த ஒய் என்ன ஆயிடும், லாக் ஒய்ன்னு வந்துடும். இங்க வந்து லாக் ஆஃப் அந்த ரெண்டு டேர்ம் இருக்கு. ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கிற ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள்ல இருக்கு. லாக வந்து உள்ள கொண்டு போகும்போது மல்டிபிள் இருக்க டேர்ம்ஸ் வந்து டெஃபினட்டா என்னவா மாறிடும், அடிஷன்ல மாறிடும். அதான் பேசிக் லாகோட ரூல்ஸ். ஸோ இப்படி இருக்கிற கொஸ்டின் இது வந்து லாக் ஆஃப் இது இருக்கா, இதை உள்ள எடுத்துட்டு போகும்போது அடிஷன்ல வந்துடும். லாக் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ லாக் ஆஃப் ஏபி அப்படின்னு மல்டிபிள் இருந்தால் லாக உள்ள எடுத்துட்டு போகும்போது லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னு கிடைக்கும். அதான் இங்க பண்ண போறோம். ஸோ லாக் ஏக்கு பதிலாக இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, x squared minus 5x plus 8. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்க மல்டிபிள் இருக்கிற இடத்துல தான் இப்படி லாக் பிரிக்க முடியும். பிளஸ் லாக் ஆஃப் இது வந்து x cube plus 7x plus 9ன்னு கிடைச்சாச்சு. இப்போ ரெண்டு டேர்மா பிரிச்சாச்சு லாக்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா dy by dx தான் கேட்டிருக்காங்க. இங்க லாக் ஒய் இருக்கு. லாக் ஒய் லாக் ஆஃப் அப்படின்னு இருந்தாலே நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா வந்து 1/x. அப்போ லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y கிடைக்கும். திருப்பி இந்த ஒய்யை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா dy by dxன்னு வரும். இது இப்படி எழுதிக்கலாம். இது லாக் ஆஃப் இங்க ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ லாக் எக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்போ 1/xன்னு முதல்ல எழுதணும். 1/x ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 8 1/xன்னு எழுதியாச்சு. ஸோ லாக் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல, அது செயின் ரூல்னு சொல்லுவோம். மல்டிபிள்ல போடணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். மைனஸ் 5 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. 8ன்றது கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடும். அதை நம்ம எழுத வேண்டாம், ஏன்னா அடிஷன்ல தானே இருக்கு. அடுத்து பிளஸ் இதுவும் லாக் எக்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x. அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 7x பிளஸ் 9ன்னு வந்துடும். இங்க உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர். 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா 7 into 1. 9 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அது எழுதலனா கூட பரவாயில்ல தான். இப்போ இங்க டினாமினேட்டர்ல இருக்க y அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா மல்டிபிள் ஆயிடும். இப்போ dy by dx is equal to y times. இங்க உள்ள நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல 2x minus 5ம் டினாமினேட்டர்ல x squared minus 5x plus 8ம் இருக்கு. இங்க அதே மாதிரி நியூமரேட்டர்ல
3x squared plus 7 இருக்கு. டினாமினேட்டர்ல x cube plus 7x plus 9 இருக்கு. இப்போ கொஸ்டின்ல இந்த yக்கு பதிலா given கொஸ்டினை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இந்த y எடுத்துட்டு அதுக்கு பதிலா so dy by dx is equal to yக்கு பதிலா x squared minus 5x plus 8 multiple by x cube plus 7x plus 9 எழுதிடலாம். இது மூணு டிஃபரன்ஷியேஷன்ல ஒரே ஆன்சர் வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நியூமரேட்டர்ல இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்தா இதே டேர்மை கொண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால இது ரெண்டும் ஃபிராக்ஷன்ல இருக்கு. டினாமினேட்டர் வித்தியாசமா இருக்கு. அதனால எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இந்த டினாமினேட்டர் இங்கேயும் இந்த டினாமினேட்டர் இங்கே என்ன பண்ணிக்க போறோம்? மல்டிபிள் பண்ணிக்க போறோம். அப்ப 2x minus 5 மல்டிபிள் பை இந்த டினாமினேட்டர் இங்க மல்டிபிள் ஆச்சுன்னா x cube plus 7x plus 9 வரும். இந்த டினாமினேட்டர் இங்க மல்டிபிள் ஆகும்போது 3x squared plus 7 மல்டிபிள் பை x squared minus 5x plus 8 ன்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸ் வரும். x squared minus 5x plus 8 x cube plus 7x plus 9 ன்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. இங்க நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம் இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அது என்ன இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதை உள்ள மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா அதுதான் கிவன் கொஸ்டினோட சரியான dy by dx. முதல்ல இந்த 2x எடுத்துட்டு போய் இந்த மூணு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். 2x into x cube பண்ணா 2x to the power 4. அப்புறம் 2xம் 7xம் 14x squared. அப்புறம் 2xம் 9ம் 18x. ஸோ அதே மாதிரி -5 வச்சு பண்ணலாம். -5 into x cube minus 5x cube. ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் 3x ஸ்கொயர்டே இந்த மூணு டேர்மே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 இந்த மூணு டேர்மே மல்டிபிள் பண்ணி இதெல்லாம் கிடைச்சிரும். இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2x power 4 இருக்கு, இங்க ஒரு 3x power 4 இருக்கு. ஆட் பண்ணா 5x to the power 4. x கியூப்ல இங்க ஒரு -5x கியூப் இருக்கு, இங்க ஒரு -15x கியூப் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20x கியூப் வருது. அதே மாதிரி x ஸ்கொயர்ல இங்க ஒரு 14x ஸ்கொயர், இங்க ஒரு 24x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 7x ஸ்கொயர் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 45x ஸ்கொயர் கிடைக்குது. x டேர்ம்னு பார்த்தோம்னா 18x, இங்க ஒரு -35x, இங்கேயும் ஒரு -35x இருக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 52x வருது. -35 -70 தான் பிக் நம்பர், அதனால -52xன்னு போடணும். நம்பர்னு பார்த்தா இங்க ஒரு -45, இங்க ஒரு +56 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 11, பெரிய நம்பரோட சைன் வந்து பிளஸ்னால +11 கிடைக்குது. ஸோ ஒரே கொஸ்டினா 3 பேட்டர்ன்ல சால்வ் பண்ணியிருக்கோம். 3 பேட்டர்ன்லயும் ஒரே மாதிரியான வேல்யூ தான் அதோட y டேஷ்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ 18th கொஸ்டின் பார்க்கலாம். UVW are the functions of x, then show that differentiation of u into v into w வந்து u dash vw, u v dash w, u v w dash and prove பண்ண சொல்லியிருக்காங்க. repeated application of ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணாலும் இதை ப்ரூவ் பண்ணோம். இது மாதிரி லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன்ல இதே ஆன்சர் வருதான்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரூல் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து y is equal to u multiple by v multiple by w அப்படின்னு இருக்கு. கொஸ்டின்ல இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஆனால் இந்த மூணு டேர்ம்ல u ஒரு டேர்மாவும் vw ஒரு டேர்மாவும் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். நார்மலா ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு vw அப்படியே எழுதிடுவோம். அதுக்கப்புறம் u அப்படியே எழுதிட்டு vw என்ன பண்ணுவோம்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ரெண்டு டேர்ம் இருந்தா யூவியோட அப்ளிகேஷன் இதுதானே. இதை எழுதிட்டு இப்போ இதுல வந்து ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை, ஏன்னா யூன்றது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அது டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சுன்னா u dash இது vw பிளஸ் இது u அப்படியே இருக்கும். இதுல திருப்பியும் ரெண்டு டேர்ம் உள்ள இருக்குல்ல, அதனால இதை திருப்பியும் இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது uv ரூல் அப்ளை ஆகும். அப்போ v dash wன்னு ஒரு டேர்மும் vw டேஷ்ன்ற ஒரு டேர்மும் நமக்கு கிடைக்கும்ல. முதல் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ரெண்டாவது அப்படியே எழுதிடணும். முதல் டேர்ம் அப்படியே எழுதிட்டா ரெண்டாவது டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த u உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். u dash vw பிளஸ் u v dash w plus u v w dash. இதான் நம்மளோட கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரூஃபா கேட்டிருக்காங்க. இதுல இந்த u dash அப்படின்றது தான் du by dx. v யும் w இருக்கு. இதுல u அப்படியே இருக்கு, v க்கு பதில் டேஷ் கொடுத்துருக்காங்களா. இப்போ இது dv by dx, இங்க w. இதுல uவும் v யும் அப்படியே இருக்கு, w மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அப்போ dw by dx எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ப்ரூஃப்ல இங்க கேட்டிருக்காங்க, நமக்கு கரெக்டா கிடைக்குது. அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் UVW, இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இதே பேட்டர்னை லாகரிதமிக்ல எப்படி பண்றதுன்னு பாருங்க. y is equal to UVW அப்படின்றது நமக்கு கொடுத்திருந்த ஃபங்க்ஷன். இதை லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட். y வந்து லாக் எடுத்தா log y, இது வந்து log ஆஃப் u இன்ட்டு v இன்ட்டு wன்னு இருக்கு. எப்பவுமே மல்டிபிள் இருக்கும்போது லாக உள்ள கொண்டு போனா அடிஷன்ல தானே வரும். அப்ப log y is equal to இதை வந்து log u plus log v plus log w அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம்.
எக்ஸ் பண்றோம். இப்போ log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y, y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y வந்தது. y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா dy/dx. log u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/u கிடைக்கும். u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du/dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது வந்து log v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/v, v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv/dx கிடைச்சிருக்கும். w log w டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/w, அப்புறம் w வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது dw/dx கிடைச்சாச்சு. இங்க டினாமினேட்டர்ல ஒரு y இருக்குல்ல, அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மல்டிபிள் ஆயிடும். அப்ப dy/dx இஸ் ஈக்குவல் டு y மல்டிபிள் பை இந்த டேர்ம்ஸ் இருக்கு. இது வந்து du/dx திருப்பி எழுத கஷ்டமா இருக்குல்ல, அதனால நம்ம u டேஷ்னு போட்டுக்கலாம். அது du/dx வந்து u டேஷ் பை u பிளஸ் dv/dxனா v டேஷ், கீழே ஒரு v இருக்கு. இது dw/dxன்றது வந்து w டேஷ் பை w. இது எழுதுற கொஞ்சம் உங்களுக்கு டைம் கம்மியாகும், அதனால இப்படி எழுதிக்கோங்க. இந்த y வந்து என்னது? uv/w. நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால இதை uv/w ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 3 பேருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர்ல uv/w டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அப்போ 3மே எல்சிஎம்ல வரும். இப்போ இங்க u இருக்கிறதுனால மேல வந்து இவங்க கூட vw மல்டிபிள் பண்ணாதானே இந்த எல்சிஎம் வரும். அப்போ இங்க மிஸ்ஸிங் vw தான், மேல vw மல்டிபிள் ஆகும். அப்போ u டேஷ் vw வரும். இங்க v இருக்கு, அப்ப எதெல்லாம் மிஸ்ஸிங்? uவும் wவும் மிஸ்ஸிங். அப்ப இது கூட uவும் wவும் தான் மல்டிபிள் பண்ணா இங்க v டேஷ் இருக்கு. இவங்க கூட w இருக்கு, அப்ப uவும் vயும் தான் இல்ல, மேல uv தான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப uv/w டேஷ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க uv/w இந்த uv/w என்னவாயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப dy/dx அப்படின்றது u டேஷ் vw uv டேஷ் w uv/w டேஷ் அப்படின்னு கிடைக்குது பாருங்க. இதுல u டேஷ்ன்றது தான் du/dx. ஸோ இப்படியே எழுதலாம், இல்லை இப்படி கூட எழுதலாம். ஆனால் புக்கில் இப்படி தானே எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டது கரெக்டாக கிடைக்குது பாருங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.